ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு கேஷுவலாக போட்டுக்கிற ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸு, நடுவில் நம்ம எலாஸ்டிக் கொடுத்து ஃப்ராக் மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு பேண்ட்டு, சிகரெட் மாடல் பேண்ட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவும் இருக்கிற மாதிரி. வீட்டில் இருக்கும்போதும் நம்ம போட்டுக்கலாம், வெளியில் போகும்போதும் போட்டுக்கலாம். கடைகளுக்கு போனால் போட்டுக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. இது வந்துட்டு வீனெக் கேட்டிருக்காங்க, அதனால் வீனெக் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த கட்டிங் வீடியோ வந்துட்டு இதனோட முன்னாடி வீடியோவாக இதனோட கட்டிங் வீடியோ இருக்கும். உங்களுக்கு கட்டிங் இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து இதனோட கட்டிங் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ, இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ. இது நான் வீனெக்கு வெட்டி, துணியை வெட்டி கேன்வாஸ் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இது லைனிங் கிளாத்தெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லியிருக்காங்க, காட்டன் கிளாத்துன்றதுனால நம்ம இப்போ இதில் வந்துட்டு கரெக்டாக பின் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. இந்த கேன்வாஸ் கிளாத் வச்சு எப்போ ஸ்டிச் பண்ணாலுமே நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம இப்போது பண்ணியாச்சு, இதை தைக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸ்டார்ட். இந்த கேன்வாஸை ஒட்டியே வர்ற மாதிரி தையலை கொண்டு வாங்க. இந்த வி வர்ற இடத்துல நிறுத்தி திருப்புங்க துணியை. நைட்டியை போட்டுட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்கவும் நமக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுக்கவும் நைட்டி போட்ட மாதிரி தான் ஒரு கொஞ்சம் லூஸாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பின்னெல்லாம் நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த வியை உள்ளே திருப்பி தைக்கணும். இப்படி உள்ளே மடக்கிடுங்க. உள்ளே மடக்கிட்டு இந்த எட்ஜ்லேயே, இந்த நெக் டிசைனோட எட்ஜ்லேயே ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஃபினிஷிங் படிமான தையல் மாதிரி போட்டு கொண்டு வாங்க. அவங்க கஸ்டமர் என்ன நெக் மாடல் பேட்டர்ன் கேட்குறாங்களோ நீங்கள் அந்த பேட்டர்ன் போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு இவங்க வீநெக் கேட்டதுனால நான் வீநெக் போட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன பேட்டர்ன் கேட்குறாங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இதனோட மேலே நம்ம ஸ்டிச்சிங் ஆல்ரெடி போட்டாச்சு. உள்ளுக்குள்ளே திருப்பி இங்கேயும் நம்ம ஒரு ஸ்டிச்சிங்கே பண்ணிடலாம். இது காட்டன் ட்ரெஸ்ன்றதுனால இதுக்கு நம்ம ஸ்டிச்சிங்கே போடலாம், ஹெம்மிங் வேண்டாம். இதனோட இந்த எட்ஜ்லேயே இப்படி கொண்டு வந்து திருப்பிடுங்க. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. கழுத்து தைச்சாச்சு. நம்ம பேக் தட்டை எடுத்து இதில் ஜாயின் பண்ணலாம். வாங்க, நீட்டாக வந்துருச்சு. பேக் தட்டை எடுத்துக்கிறோம். கரெக்டாக உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் உள்பக்கம், இது வெளிப்பக்கம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இங்கே கொஞ்சம் துணியை விட்டு இதை ஜாயின் பண்ணணும் கழுத்து தைக்கிறதுக்காக. ரெண்டு சைடு ஷோல்டரையும் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் அதே போல் ஜாயின் பண்ணிடுங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும் நம்ம இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு கை வந்துட்டு ஒரு 3/4 கையிலேயே லைட்டாக பஃப் இருக்கிற மாதிரியான ஒரு கை டிசைன் தான் நம்ம இதுக்கு பண்ண போகிறோம். இப்போ இது நமக்கு
தலையில் போகிற அளவுக்கு இருக்குதான்றதையும் நம்ம லைட்டாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்படி போகலைன்னா போட முடியாது. அதையும் செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை எப்போவுமே ஸ்டிச் பண்ண முடிக்கணும். சரிங்களா? நம்ம இன்னும் கொஞ்சம் இதை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா லூஸாக கழட்டி போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை இது பண்ணிடுங்க. நான் இது கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு நான் லைட்டாக கீழே கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இறக்கணும்னு சொன்னால் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரொம்ப கீழே வந்துடும். அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காது. க்ளோஸ்டாகவும் இருக்குது. அகலமான கழுத்தாக இருந்தாலும் உள்ளே நுழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது க்ளோஸ்டு நெக்காக இருக்கிறதுனால நான் பின்னாடி வெட்டியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஷோல்டர் கரெக்டாக இருக்குதா பார்த்து செக் பண்ணிக்கலாம். இது கைனோட அளவு. இந்த கைனோட அளவு ரொம்ப 4.5 இருக்குது. நம்ம வழக்கம் போல் 5.5 வச்சு கட் பண்ணி எடுத்துட்றேன். 4.5 கட் பண்ணி லைட்டாக முன்கை எடுங்க. ரொம்ப வேண்டாம். ப்ளவுஸ்க்கெல்லாம் இது பண்ணுற மாதிரி ரொம்ப வேண்டாம். சும்மா லைட்டு டச் மட்டும் கொடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த கை ஆம்கோல் அளவு வந்து சின்னதாக வெட்டியிருந்தீங்கன்னா நம்ம தேவைப்படும் போது பெருசு கூட பண்ணிக்கலாம். தப்பு வராது. பெருசாக மட்டும் வெட்டிடாதீங்க. அப்புறமா அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இதை கரெக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? கொஞ்சம் சின்னதாக இருந்தது. லைட்டாக முன்கை எடுக்கிறேன். இதனோட கை வந்து இப்போ நம்ம இதனோட கையை ஸ்டிச் பண்ணலாம். 3/4 ஹேண்டு. அதில் லைட்டான பஃப் ஸ்லீவ் வரும். இது கீழே, இது மேலே. மேலே நம்ம பஃப் வைக்க ஆரம்பிக்கலாம். இதுலேயும் உள்பக்கம் வெளிப்பக்கம் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செக் பண்ணிகிட்டே தேய்ங்க. இது பெருசாக வித்தியாசம் தெரியாமல் இருக்குது. நம்ம வந்துட்டு செக் பண்ணிகிட்டே தைச்சிக்கோங்க. முழுசாக தைச்சி முடிச்சுட்டு அப்புறமா அது உள்பக்கமாக மாற்றி தைச்சிட்டோமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஒவ்வொரு துணியையும் கையில் எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு நான் கட்டிங்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எல்லா வீடியோஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணும்போதே உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்களா? நான் இங்கே ஒரு மார்க் இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் சும்மா ஒரு 3 பஃப் மட்டும் இருக்கிற மாதிரி. ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். போதும். இது வந்து நமக்கு அவங்க ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் எந்த மாடல் காட்டியிருந்தாங்களோ அதை நம்ம அதே போல் அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான். இது நம்மளாக க்ரியேட் பண்ணின ஐடியாஸ் கிடையாது. அவங்க அனுப்பின ஃபோட்டோவை பார்த்து ஸ்டிச் பண்ணுற வீடியோ தான் இது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஃபோட்டோஸ் அனுப்புனாங்கன்னா கூட நீங்கள் அதை பார்த்து தைச்சிக்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸையுமே கஷ்டம்லாம் கிடையாது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ கீழேயும் நம்ம பஃப் வச்சாச்சு. இதுக்கு நம்ம மடக்கி கொடுக்கறதுக்கு அதே துணியில் ஒரு துணியை கீழே வச்சு தைக்கலாம். கீழே பஃப் வைக்கலை அப்படின்னா நம்ம அப்படியே கூட மடக்கி கொடுக்கலாம். கீழே நம்ம பஃப் வச்சுருக்கிறதுனால அப்படியே மடக்கி கொடுக்க முடியாது. துணியை பீஸ் கொடுத்து தான் மடக்கி கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம இதை ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி சின்னதாக கொடுக்குறோம். இது ரொம்ப பட்டையாக வேணும்னா பட்டையாக வைக்கலாம். இது வந்துட்டு அவங்க கொடுத்த மாடலில் கையில் எலாஸ்டிக் இருந்தது. அவங்க எலாஸ்டிக் வேண்டான்னு சொன்னாங்க. அதனால் நான் துணி கொடுத்து மடக்கி அடிக்கிறேன். இந்த கைக்கிட்ட எலாஸ்டிக் இருந்துச்சுன்னு சொன்னால் அது கொஞ்சம் நாள் ஆனோன்னா அது லூஸ் ஆகும், இதாகும், ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் அவங்க வேண்டாம், எலாஸ்டிக் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இன்னொரு கையை நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டையும் வச்சு கையினோட அளவுகள் கரெக்டாக இருக்குதான்றதை ஒரு தடவை செக் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் வச்சுட்டேன். ரெண்டாம் மடித்து போட்டு கரெக்டாக இருக்குதான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாங்க. ஸ்டிச் பண்ணாததுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது பெட்டர்.
இப்போது இப்போ நம்ம இங்கேருந்து 3 இன்ச்சு 3.25 இன்ச் கீழே வைப்போம் இல்லைங்களா, அந்த இதில் மார்க் பண்ணிடுங்க. முதல்லையே கரெக்டாக வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். இருந்தாலும் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்குது தைச்சி முடிச்சதுக்கப்புறம். இப்போ இதுக்கு வேலை, கைக்கான வேலை முடிஞ்சுது. கையை வந்து நம்ம இப்போது பாடியில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாடியில் எடுத்துக்கலாம், ஓப்பன் பண்ணி விரித்து எடுத்தாச்சு. நம்ம ஒரு பகுதி கையை எடுத்துக்கலாம், ஒரு கையை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பஃப் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இதே சென்டரில் வைங்க. வச்சுட்டு இப்படியே கரெக்டாக இருக்குதான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு பஃபை பிரித்து விட்டு தைங்க. நிறையா பஃப் இருந்துச்சுன்னா கூட ஒரு பஃபை எடுத்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா ஒரு பஃப் சேர்த்து வச்சு விட்ருங்க. பஃப் வைக்கிற ப்ளவுஸில் இது ஒரு பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு. நம்ம இப்போ கையை ஜாயின் பண்ணுறோம். அதே போல் இங்கேயும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது, அப்படியே தைக்கலாம். நம்ம இதை வந்துட்டு நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க கைக்கு. ஒரு கை ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம அடுத்தது அடுத்த கை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கை எடுத்துக்கலாம். இந்த கையை வச்சு இதில் ஜாயின் பண்ணுங்க. இது நல்லா லூஸான ட்ரெஸ்ஸுன்றதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுன்றது தேவை இருக்காது. நல்ல லூஸாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் தான் இது. நைட்டிக்கு பதிலாக நம்ம வீட்டில் போட்டுக்கிற அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் இது. இது வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பத்தலைன்னா நம்ம ஒரு பஃபை எடுத்துக்கிட்டோம். இது கரெக்டாக தான் இருக்கு, போதும். அதே மாதிரி இதையே நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இடுப்பு பகுதியில் நடுவில் ஒரு எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். லைட்டாக ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸினோட இது. அதனால் அந்த இடத்துக்கு இடுப்பு பகுதிக்கிட்ட கரெக்டாக லைட்டாக எலாஸ்டிக் கொடுத்து ஸ்டிச் பண்ணி அந்த ஃப்ளீட்ஸ் வர்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அண்ட் தென் கரெக்டாக அந்த நம்ம இடுப்புக்கிட்ட கட் பண்ணி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் கட்டு. இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கோம். உள்பகுதியை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இந்த கட்டு வந்து இங்கே இருக்குது. நம்ம அப்படியே ஒரு நேராக ஒரு கோடு இது வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம எலாஸ்டிக்கை கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு சன்னமான எலாஸ்டிக்கு வாங்கிக்கோங்க. நான் கொஞ்சம் பட்டையாக வாங்கியிருக்கேன். இதுக்கு சின்னது வாங்குறதுனால வாங்கலாம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எலாஸ்டிக் சீக்கிரமாக லூஸ் ஆகாமல் இருக்குங்கிறதுனால நான் இந்த எலாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறேன். இதுலேயே 1/4 இன்ச் எலாஸ்டிக் இருக்கும். அதையும் நம்ம இந்த இடத்துக்கு வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த எலாஸ்டிக்னோட ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஒரு சைடு தைச்சிட்டு வாங்க. அப்படியே லைட்டாக இழுத்து பிடிங்க எலாஸ்டிக்கை. துணியை இழுத்து பிடிக்க வேண்டாம், எலாஸ்டிக்கை மட்டும் லைட்டாக. பார்த்தீங்களா, லைட்டாக ஃப்ளீட்ஸ் விடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சைடு தான் தைச்சிட்டு வரேன், 2 சைடும் தைக்கணும். இது இப்போது
எலாஸ்டிக்கை இழுத்து பிடிச்சிருக்கேன், துணியை அப்படியே விட்டுருக்கேன். எலாஸ்டிக் எப்படி வச்சு தைக்கிறோன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இது வரைக்கும் வந்துச்சு. நம்ம இதோட கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பக்கமாக நம்ம இன்னொரு தையல் போட்டுருவோம். நம்ம ஓரத்தில் தான் ஒரு தையல் போட்டுட்டு வந்தோம். 1/4 இன்ச் எலாஸ்டிக்காக இருந்தால் நீங்கள் நடுவில் மட்டும் ஒரு தையல் போட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும். அதே மாதிரி இழுத்து பிடிச்சே தைச்சிட்டு வாங்க. நம்ம இப்போ ஒரு சைடில் நம்ம இதுக்கான எலாஸ்டிக்கை வச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது இன்னொரு சைடு எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் வச்சுட்டோம். இன்னொரு தட்டுலேயும் அதே மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணி கொடுத்து வச்சுருக்கிறோமான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கட்டிங் கொடுத்துருக்குறோம். பாருங்க, நம்ம மறுபடியும் எலாஸ்டிக் எடுத்துப்போம். எடுத்துட்டு இந்த பக்கம் கொடுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாங்க. கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எலாஸ்டிக்கை லைட்டாக இழுத்து பிடிங்க. துணியை அப்படியே கேர்ஃபுல்லாக விட்டுருங்க. எலாஸ்டிக்கை இழுத்து பிடிங்க, துணியை அப்படியே விட்டுருங்க. இதுதான் எலாஸ்டிக் தைக்கிறதுக்கான மெத்தடு. இதோட நம்ம கட் பண்ணிவிட்டு இதுக்கும் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நான் பட்டையான எலாஸ்டிக் வச்சதுனால டபுள் ஸ்டிச் போடுறேன். ஏன்னா இதில் நட்ட நடுவில் ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு விட்டோம்னா 2 சைடும் எலாஸ்டிக் தூக்கிட்டு இருக்கும். இப்படி போட்டுட்டா நல்லா பதிஞ்சா மாதிரி எலாஸ்டிக் பதிஞ்சிருக்கும். இப்போ நம்ம 2 சைடும் போட்டுட்டோம். இந்த ட்ரெஸ்ஸை அடுத்து க்ளோஸ் பண்ணலாம். நம்ம பாருங்கள், இப்போவே உங்களுக்கு ஓரளவுக்கு இதனோட ஃபினிஷிங்க்கு தெரியும் எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படின்றது. இப்போ கையிலிருந்து நம்ம கீழே வரைக்கும் ஜாயின் கொண்டு வரலாம். கையினோட அளவு வந்து 9 சென்டிமீட்டர் வந்தது. கரெக்டாக நம்ம அந்த 9 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு போகலாம். இடுப்பு தாண்டி கீழே வர வர அப்படியே இன்ச்சஸை குறைச்சி தையலை வந்து 1/2 இன்ச்சில் கொண்டு வாங்க, ஜாஸ்தியாக இல்லாமல். அதே போல் இந்த பக்கமும் இது நான் டபுள் ஸ்டிச் போட போகிறேன். உங்களுக்கு நான் இதை ஃபினிஷ் பண்ணி காமிச்சிட்டு அப்புறமா நான் இன்னொரு ஸ்டிச்செல்லாம் மறுபடியும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரே தையல் போட்டு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக காமிக்கிறேன். கரெக்டாக நேராக வச்சு இப்படியே கொண்டு வாங்க. இங்கேயும் இந்த எலாஸ்டிக் 2 கரெக்டாக வச்சு இது கொண்டு வாங்க. எலாஸ்டிக் தாண்டி வர வர கிட்ட தையலை வந்துட்டு கொஞ்சம் கிட்டக்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணி கீழே நம்ம ஃபோல்ட் பண்ணி மடித்து அடித்தோம்னா கழுத்துக்கு பின்னாடி பீஸ் கொடுத்து தைச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்றதை திருப்பி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள்.
இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? கை வந்துட்டு 3/4 கை, 2 கையும் கீழே எலாஸ்டிக்கு, கீழே வந்து நம்ம இதனோட பேண்ட் வந்து சிகரெட் டைப் பேண்ட்டு. போடும்போது இப்படி போட்டுக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேஷுவலாக போட்டுக்கிறதுக்கு வெளியில் போட்டுக்கவும் அழகாக இருக்கும், வீட்டுக்குள்ளே போட்டுக்கவும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதை இந்த கீழ் பகுதியை மடக்கி தைக்க போகிறோம். கழுத்துக்கு பீஸ் கொடுத்து மடக்கி தைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸினோட முழுசான வேலை. எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் ஈஸியாக கற்றுக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு ட்ரெஸ்ஸு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.